வணக்கம். ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்ற கட்சியே தேர்தலை ரத்து செய்ய சொல்லுமா? அதுவும் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கு, அதனால ஒன்று தேர்தலை திரும்ப நடத்து, இல்லாமல் இருந்தால் அந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையை திரும்ப நடத்து அப்படிங்கிற கோரிக்கையை அது முன்வைக்குமா? அது நடந்திருக்கிறது. எங்கே தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டில் தற்போது யாருடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி நடந்து வருகிறது. இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் ஒரு நபர் போட்டியிடுகிறார். அவருடைய பேர் சுபின். இந்த இடத்துல ஒரு வேடிக்கை நீங்கள் பார்க்கணும். தாவேக்காவை எதிர்த்து போட்டியிட்டது அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜேஷ் என்று சொல்லக்கூடிய நபர் தான் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இப்போது போட்டியினுடைய இறுதி முடிவுகள் வருகிறது. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜேஷ் வெற்றி பெறுகிறார். இப்போது ஏறத்தாழ ஒரு மாதம் கடந்து தாவேக்காவினுடைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட சுபின் என்று சொல்லக்கூடிய நபர், எங்களுடைய தொகுதியில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது, இவிஎம்மில் மோசடி நடந்திருக்கிறது, அதனால் உடனடியாக இந்த தேர்தல் வெற்றியை ரத்து செய்துவிட்டு ஒன்று இந்த தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும், இல்லாமல் இருந்தால் மறு தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டு கட்சியாக இருக்கிறார்கள், கூட்டணியில் இருக்கிறார்கள். இது வேற. இந்த ராஜேஷ் என்று சொல்லக்கூடிய நபர் தற்போது அமைச்சராக இருக்கிறார் என்பது வேறு விஷயம். இப்போது இந்த சுபின் என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர், போட்டியிட்ட வேட்பாளர் சில முக்கியமான குற்றச்சாட்டுக்களை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் போட்டியிட்ட கிள்ளியூர் தொகுதியில் 169வது வார்டில் காலை 5:45 மணிக்கே முதல் வாக்கு பதிவாகி இருப்பதாக இவிஎம் மிஷினில் காட்டுதான். இது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கேட்டுங்க. எத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு? 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும். ஆனால் இவர் போட்டியிட்ட தொகுதியில் 5:45 முதல் வாக்கு பதிவாகி இருக்கதாக வாக்கு எந்திரத்தில் காட்டுது அப்படின்னு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாரு? எங்களுடைய தொகுதியில் மொத்தமாக 4500 தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, ஆனால் அதில் எண்ணாமல் இருந்தது 2000 வாக்குகள். 4500 தபால் வாக்குகள் விழுந்த நிலையில் 2000 வாக்குகள் அதில் எண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? கூடுதலான ஒரு செய்தி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 76வது வாக்குச்சாவடியில் தொழில்நுட்பம் காரணமாக இவிஎம் மிஷினில் பிரச்சனை வந்தது. பிறகு அந்த இவிஎம் மிஷின் சரி பண்ணி அதில் வாக்குப்பதிவு நடந்ததற்கு பிறகு அந்த எண்ணக்கூடிய நாளில் அந்த வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத இவிஎம் மிஷினில் சரியாக காட்டலை அப்படின்னு இந்த சுபின் என்று சொல்லக்கூடிய தாவேக்காவினுடைய சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தொகுதியில் ஒன்று நீங்கள் திரும்ப வாக்கு எண்ணிக்கை நடத்தணும், இல்லைன்னா அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றியை இல்லாமலாக்கிவிட்டு மறுதேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் அந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி, சட்டமன்ற தேர்தலை நடத்திய அதிகாரி, இவர்களுக்கு மாவட்ட அதிகாரி, இவர்களுக்கு எல்லாமே அவர் இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடந்திருக்கிறது என்று நாம் நம்பலாமா? ஒன்றுமில்லைங்க. திரும்ப குளத்தூர் தொகுதிக்கே வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய நேரத்திலே 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியவர் மு.க. ஸ்டாலின் இல்லையா? ஒரு முதல்வராக, அதுவும் அந்த தொகுதியில் எந்த தொகுதியிலும் நடக்காத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி அமைத்தவர். தோல்வியடைந்தார் என்கிறது போது அந்த தொகுதி மக்கள் வாய்விட்டு எழுததை கண்கூடாக பார்த்தோம். அப்படிப்பட்ட மனிதர் தோற்று போனார் என்று சொல்லும்போது அது நம்ம எல்லாம் எப்படி அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் நம்ப முடியல. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே மு.க. ஸ்டாலின் தோற்றுருவார் அப்படின்னு.
இவருக்கு எப்படிங்க தெரியும்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்று போவார் என்பது இவருக்கு முன்கூட்டியே எப்படி தெரியும்? நான் கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸிட் போல் சர்வேக்களும் என்ன சொன்னது? திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வரும், ஒரே ஒரு தேர்தல் சர்வேயை தவிர்த்து. பெரும்பாலான இடங்களில் மெஜாரிட்டியாக திமுக கூட்டணி வெற்றி பெறும். முதல்வர் ஸ்டாலின் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஒரு எக்ஸிட் போல் சர்வேல கூட அவர் தோற்று போவார் என்று சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் தோற்று போகிறார். இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, 22 சுற்றுக்கள், 22 சுற்றுக்கள்லையும் தாவேக்கா முன்னணியில் இருக்குது அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? நீங்கள் 22 சுற்றுக்கள்லையும் எப்படிங்க தாவேக்கா முன்னாடி இருக்கும்? அதிலே நீங்கள் 22வது சுற்றில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாங்கிய ஓட்டுகள் அப்படிங்கிறது 183. யாராவது நம்ப முடியுதா அவங்களால? இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், தாவேக்காவை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவரே சொல்கிறார், எங்கள் தொகுதியில் மிகப்பெரிய அளவிலான தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது, இதோ எங்கள் கைகளில் ஆதாரங்கள் இருக்கிறது என்று அவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் சமீபத்தில் தான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ராதாபுரம் தொகுதியில் 2016 போட்டியிட்ட திமுகவினுடைய வேட்பாளர் அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்றது செல்லும் என்று ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு பிறகு கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கிறது. முறைகேடு நடந்திருக்கிறது, ஆமாம். அங்கே சரியான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை, ஆமாம். திரும்ப மறுவாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது அப்பாவு வெற்றி பெற்றது உறுதி செய்யப்படுகிறது என்பதாக வந்திருக்கிறது, ஆமாம். அப்படி என்றால் இந்தியாவில் தேர்தல்கள் நேர்மையாக நடைபெறுகிறதா, இவிஎம் சரியாக இருக்கிறதா, தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்படுகிறதா என்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.